Nitai Chaitanya Bole Nakshaya Mama சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை அத்தியாயம் 4 ஸ்ரீ மாதவேந்திர புரியின் பக்தி தொண்டு. யஸ்மை தாதும் சோரயன் க்ஷீரபாண்டம் கோபிநாத க்ஷீரச்சோராபிதோ பூத் ஸ்ரீ கோபால பிராதுராசீத் வஷஸ்ஸன் யத் பிரேம்னா தம் மாதவேந்திரம் நதோஸ்மி. எவருக்கு வழங்குவதற்காக பகவான் ஸ்ரீ கோபிநாதர் க்ஷீர பானையை திருடி கீரச்சோரர் என்று பிரசித்தி பெற்றாரோ, எவருடைய அன்பினால் திருப்தியுற்று கோவர்தனத்தின் விக்கிரகமான ஸ்ரீ கோபாலர் பொதுமக்களின் தரிசனத்திற்காக தோன்றினாரோ, அந்த மாதவேந்திர புரிக்கு நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ அத்வைதாச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்யரின் அனைத்து பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். மகாபிரபு ஜெகநாதபுரிக்கு சென்று கோயிலில் பகவான் ஜெகநாதரையும் பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியரையும் சந்தித்தார். இவ்வனைத்து லீலைகளையும் விருந்தாவனதாஸ் தாகூர் தமது நூலான சைதன்ய பாகவதத்தில் விரிவாக விளக்கியுள்ளார். இயல்பாகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா செயல்களும் மிக அற்புதமாகவும் இனிமையாகவும் உள்ளன. அவை விருந்தாவனதாச தாகூரால் விவரிக்கப்படும் பொழுது அமிர்த பொழிவாக மாறுகின்றன. இச்சம்பவங்கள் ஏற்கனவே விருந்தாவனதாச தாகூரால் அருமையாக விளக்கப்பட்டுள்ளதால் அதே விஷயத்தினை மீண்டும் உரைப்பதில் நான் கர்வம் கொள்ளலாம் என்பதையும் அது எனக்கு நல்லதல்ல என்பதையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் அத்தகைய சக்திகள் இல்லை. எனவே விருந்தாவனதாச தாகூரால் தமது சைதன்ய மங்கலத்தில், தற்பொழுது சைதன்ய பாகவதம் என்று அறியப்படும் நூலில் ஏற்கனவே விரிவாக விளக்கப்பட்டுள்ள அச்சம்பவங்களின் சுருக்கத்தை மட்டும் நான் வழங்குகிறேன். சில சம்பவங்களை அவர் விரிவாக விளக்கவில்லை, சுருக்கமாக மட்டுமே தெரிவித்துள்ளார். அவற்றை நான் இந்நூலில் விரிவாக எடுத்துரைக்க முயல்கிறேன். இவ்வாறாக நான் விருந்தாவனதாச தாகூரின் தாமரை திருவடிகளில் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். இச்செயலின் மூலமாக அவரது தாமரை திருவடிகளுக்கு அபராதம் இழைக்க மாட்டேன் என்று நான் நம்புகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 4 பக்தர்களுடன் ஜெகநாதபுரியை நோக்கி முன்னேறினார். பகவானின் திருநாமமான ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை அவர் பெரும் குதூகலத்துடன் கீர்த்தனம் செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நாள்தோறும் ஏதேனும் ஒரு கிராமத்திற்கு தாமே சென்று பிரசாதம் தயாரிப்பதற்காக அரிசி மற்றும் இதர தானியங்களை பெருமளவில் யாஜகமாக பெற்றார். வழியில் பற்பல நதிகள் இருந்தன. ஒவ்வொரு நதியிலும் வரி வசூலிப்பவர் இருந்தார். இருப்பினும் வரி வசூலிப்பவர்கள் மகாபிரபுவை தடுக்கவில்லை. மகாபிரபுவும் அவர்களுக்கு கருணையை வழங்கினார். இறுதியாக அவர் ரெமுனா கிராமத்தினை அடைந்தார். பொருளுரை: பாலேஸ்வரம் பாலாசூர் என்னும் ரயில் நிலையத்திற்கு மேற்கில் சுமார் 5 மைல் தொலைவில் ரெமுனா கிராமம் உள்ளது. க்ஷீரச்சோர கோபிநாதரின் கோயில் ரெமுனா கிராமத்தில் இன்றும் உள்ளது. கோயிலினுள் ஷியாமானந்த கோஸ்வாமியின் முக்கிய சீடரான ரசிகானந்த பிரபுவின் சமாதியினை இன்றும் காணலாம். ஸ்லோகம் 13. ரெமுனா கோயிலின் கோபிநாத விக்கிரகம் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தார். கோயிலை தரிசனம் செய்த சைதன்ய மகாபிரபு பெரும் பக்தியுடன் தமது நமஸ்காரங்களை அர்ப்பணித்தார். கோபிநாத விக்கிரகத்தின் தாமரை திருவடிகளுக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வணக்கங்களை தெரிவித்த பொழுது கோபிநாதரின் தலையில் இருந்த மலர் கிரீடம் கீழே சரிந்து சைதன்ய மகாபிரபுவின் தலையில் விழுந்தது. விக்கிரகத்தின் கிரீடம் தமது தலையில் விழுந்த பொழுது மிகவும் ஆனந்தமடைந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பல்வேறு வழிகளில் தமது பக்தர்களுடன் ஆடி பாடினார். விக்கிரகத்தின் சேவகர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ஆழமான அன்பு, அபரிமிதமான அழகு மற்றும் தெய்வீக குணங்களினால் பெரிதும் ஆச்சரியமுற்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மீதான தங்களது அன்பினால் அவர்கள் அவருக்கு பல்வேறு வழிகளில் சேவை செய்தனர். அந்த இரவில் மகாபிரபு கோபிநாதரின் கோயிலில் தங்கினார். கோபிநாத விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கீர் பிரசாதத்தினை பெறுவதற்கு
பேராவல் கொண்டிருந்த மகாபிரபு அங்கேயே தங்கினார். அவர் இது குறித்த கதையினை தமது ஆன்மீக குருவான ஈஸ்வரபுரியிடமிருந்து ஒருமுறை கேட்டிருந்தார். அங்கிருந்த விக்கிரகம் க்ஷீரச்சோர கோபிநாதர் என்று அறியப்பட்டிருந்தார். அந்த விக்கிரகம் எவ்வாறு பிரபலமடைந்தார் என்னும் கதையினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களிடம் கூறினார். முன்னொரு காலத்தில் இந்த விக்கிரகம் மாதவேந்திர பூரிக்காக கீர் பானையை திருடினார். அதனால் அவர் கீர் திருடிய பகவான் என்று மிகவும் பிரபலமடைந்தார். ஒருமுறை ஸ்ரீ மாதவேந்திர பூரி விருந்தாவனத்திற்கு பயணம் செய்த பொழுது அங்கே கோவர்தன மலையினை அடைந்தார். மாதவேந்திர பூரி பிரேமையின் பரவசத்தினால் ஏறக்குறைய பைத்தியமாக இருந்தார். இரவா பகலா என்பதை கூட அறியாமல் இருந்தார். சில நேரங்களில் அவர் எழுந்து நின்றார், சில நேரங்களில் நிலத்தில் விழுந்தார். சரியான இடத்தில் உள்ளோமா இல்லையா என்பதை கூட அவரால் வேறுபடுத்த இயலவில்லை. மலையினை வலம் வந்த பின்னர் மாதவேந்திர பூரி கோவிந்த குண்டத்திற்கு சென்று அங்கு நீராடினார். அதன் பின்னர் தமது மாலை நேர ஓய்விற்காக ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அவர் மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு முன்பின் தெரியாத இடையர்குல சிறுவன் ஒரு பானை பாலுடன் வந்தான். அதனை மாதவேந்திர பூரியின் முன்பாக வைத்து புன்னகையுடன் பின்வருமாறு கூறினான். மாதவேந்திர பூரியே, அன்பு கூர்ந்து நான் கொண்டு வந்துள்ள இந்த பாலை குடியுங்கள். நீங்கள் ஏன் யாசித்து உணவருந்தக்கூடாது? எத்தகைய தியானத்தை பயிற்சி செய்கிறீர்கள்? மாதவேந்திர பூரி அச்சிறுவனின் அழகை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். சிறுவனின் இனிமையான வார்த்தைகளை கேட்டு அவர் பசியையும் தாகத்தையும் மறந்தார். மாதவேந்திர பூரி வினவினார், நீங்கள் யார்? எங்கு வசிக்கிறீர்கள்? நான் உபவாசம் இருப்பதை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? பாலகன் பதிலளித்தான், ஐயா, நான் ஒரு இடையர்குல சிறுவன். இந்த கிராமத்தில் தான் வசிக்கின்றேன். எனது கிராமத்தில் யாரும் உபவாசம் இருப்பதில்லை. இந்த கிராமத்தில் சிலர் யாசித்து உண்கின்றனர், சிலர் பால் மட்டும் பருகுகின்றனர். ஆனால் யாரேனும் மற்றவரிடம் யாச்சிக்காமல் இருந்தால் நான் அவருக்கு தேவையான அனைத்து உணவையும் வழங்குகிறேன். இங்கே நீரெடுக்க வந்த பெண்கள் உங்களை கண்டனர். அவர்கள் உங்களுக்காக இந்த பாலினை என்னிடம் கொடுத்து அனுப்பினார்கள். பாலகன் தொடர்ந்தான், பசுக்களிடமிருந்து பால் கறப்பதற்காக நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும். ஆயினும் நான் திரும்பி வந்து இந்த பால் பானையினை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். இவ்வாறு கூறிய சிறுவன் அவ்விடத்திலிருந்து சென்று விட்டான். உண்மையில் திடீரென்று அவனை காணவில்லை. மாதவேந்திர பூரியின் இதயம் வியப்பில் மூழ்கியது. பாலை குடித்த பின்னர் மாதவேந்திர பூரி பானையினை கழுவி ஓரமாக வைத்தார். பாதையை எதிர்நோக்கியபடி காத்திருந்தார். ஆனால் சிறுவன் திரும்பி வரவே இல்லை. மாதவேந்திர பூரியினால் உறங்க முடியவில்லை. அவர் அமர்ந்த நிலையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவின் முடிவில் சற்று கண் அயர்ந்தார். அவரது வெளிப்புற செயல்கள் நின்றுவிட்டன. கனவில் மாதவேந்திர பூரி அதே பாலகனை கண்டார். அந்த பாலகன் அவர் முன்பாக தோன்றி அவரது கையை பிடித்து காட்டிலுள்ள ஒரு புதருக்கு அவரை அழைத்து சென்றான். சிறுவன் மாதவேந்திர பூரியிடம் ஒரு புதரை காட்டி கூறினான், நான் இந்த புதரினுள் வசிக்கின்றேன். இதனால் கடுமையான குளிர், மழை, காற்று மற்றும் கடும் வெப்பத்தினால் நான் மிகவும் துன்பப்படுகிறேன். கிராமத்து மக்களை இங்கு அழைத்து வந்து என்னை இப்புதரில் இருந்து வெளியே எடுப்பீராக. அதன் பின்னர் அவர்களை பயன்படுத்தி என்னை மலை உச்சியில் நிலை நிறுத்துங்கள். அம்மலையின் உச்சியில் ஒரு கோயிலை எழுப்பி என்னை அங்கே பிரதிஷ்டை செய்யுங்கள். அதன் பிறகு அதிக அளவிலான குளிர்ந்த நீரை கொண்டு என்னை நீராட்டுங்கள். எனது உடல் தூய்மையடையும். பல நாட்களாக நான் உங்களை கவனித்து வருகிறேன். இந்த மாதவேந்திர பூரி இங்கு வந்து எனக்கு எப்பொழுது சேவை செய்வார் என்று யோசித்து கொண்டிருந்தேன். உங்களுடைய பரவச அன்பினால் வசியமாகி நான் உங்களது சேவையினை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இதனால் நான் தரிசனம் வழங்கி வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிப்பேன். எனது பெயர் கோபாலன். நான் கோவர்தன மலையினை உயர்த்தியவன். வஜ்ரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நானே இந்த இடத்தின் அதிகாரி. முஸ்லிம்கள் தாக்கிய பொழுது எனக்கு சேவை செய்து வந்த பூஜாரி காட்டிலுள்ள இந்த புதரினுள் என்னை ஒளித்து வைத்தார். அதன் பின்னர் தாக்குதலுக்கு பயந்து அவர் ஓடிவிட்டார். பூஜாரி சென்றுவிட்ட நாளிலிருந்து நான் இந்த புதரினுள் வசித்து வருகிறேன். நீங்கள் இங்கே வந்தது மிகவும் நன்று. தற்பொழுது என்னை கவனத்துடன் விடுவிப்பீராக.
இவ்வாறு கூறிய பின்னர் சிறுவன் மறைந்தான். விழித்தெழுந்த மாதவேந்திரபுரி தமது கனவினை பற்றி யோசிக்கத் தொடங்கினார். மாதவேந்திரபுரி புலம்பத் தொடங்கினார். நான் பகவான் கிருஷ்ணரை நேரில் கண்டேன். இருப்பினும் அவரை என்னால் அடையாளம் காண இயலவில்லை. இவ்வாறு கூறி அவர் பிரேமையின் பரவசத்தில் நிலத்தில் விழுந்தார். சற்று நேரம் மாதவேந்திரபுரி அழுதார். ஆயினும் அதன் பின்னர் தமது மனதினை கோபாலரின் கட்டளையை நிறைவேற்றுவதில் நிலைநிறுத்தினார். இவ்வாறாக அவர் ஸ்திரமான நிலைக்கு திரும்பினார். காலையில் ஸ்நானம் செய்த பின்னர் மாதவேந்திரபுரி கிராமத்தினுள் சென்று மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம் பின்வருமாறு பேசினார். இந்த கிராமத்தின் உரிமையாளரான கோவர்தனதாரி புதர்களினுள் மறைந்துள்ளார். நாம் அனைவரும் சென்று அங்கிருந்து அவரை விடுவிப்போமாக. புதர்கள் மிகவும் அடர்த்தியாக உள்ளன. நம்மால் காட்டினுள் நுழைய இயலாது. எனவே பாதையை தெளிவுபடுத்துவதற்காக கோடாலி மண்வெட்டியை எடுத்து வாருங்கள். இதனை கேட்ட பின்னர் எல்லா மக்களும் பெரு மகிழ்ச்சியுடன் மாதவேந்திரபுரியுடன் இணைந்து கொண்டனர். அவரது வழிகாட்டுதலின்படி அவர்கள் புதர்களை வெட்டினர். பாதையை தெளிவுபடுத்தி காட்டினுள் நுழைந்தனர். மண்ணாலும் புல்லாலும் மறைக்கப்பட்டிருந்த விக்கிரகத்தினை கண்டு அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தினாலும் ஆனந்தத்தினாலும் பிரமித்து போயினர். அவர்கள் விக்கிரகத்தின் திருமேனியை தூய்மையாக்கிய பின்னர் அவர்களில் சிலர் கூறினர், விக்கிரகம் மிகவும் கனமாக உள்ளார். எந்த ஒரு தனி நபராலும் இவரை அசைக்க இயலாது. விக்கிரகம் மிகவும் கனமாக இருந்ததால் மாபெரும் பலசாலிகள் ஒன்று கூடி அவரை மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றனர். மாதவேந்திரபுரியும் அங்கு சென்றார். ஒரு பாறையை கொண்டு ஆசனம் அமைக்கப்பட்டது. அதன் மீது விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மற்றொரு பாறை விக்கிரகத்திற்கு பின்னால் ஒரு துணையாக வைக்கப்பட்டது. கிராமத்தின் அனைத்து பிராமண பூஜாரிகளும் புதிய பானைகளுடன் அங்கு ஒன்று கூடினர். கோவிந்த குண்டம் எனப்படும் குளத்திலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு அங்கு வடி கட்டப்பட்டது. விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது கோவிந்த குண்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான புதிய பானைகளில் நீர் கொண்டு வரப்பட்டது. அங்கே பேரிகைகளும் மத்தளங்களும் ஒலித்தன. பெண்கள் பாடினர். பிரதிஷ்டை திருவிழாவின் பொழுது சிலர் பாடினர், சிலர் ஆடினர். கிராமத்திலிருந்து பால், தயிர், நெய் என இருந்தவை அனைத்தும் திருவிழாவிற்காக கொண்டு வரப்பட்டன. பல்வேறு உணவுப் பொருட்கள், இனிப்புகள், இதர வகையான அன்பளிப்புகள் என பலவும் அங்கு கொண்டு வரப்பட்டன. இவை அனைத்தையும் விவரிக்க என்னால் இயலாது. கிராமத்தினர் பெருமளவில் துளசி இலைகள், மலர்கள் மற்றும் பல வகையான ஆடைகளை கொண்டு வந்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ மாதவேந்திரபுரி தாமே அபிஷேகத்தினை தொடங்கினார். மந்திர உச்சாடனத்தின் மூலமாக எல்லா அமங்கலமான விஷயங்களையும் விரட்டிய பின்னர் விக்கிரக அபிஷேகம் தொடங்கியது. முதலில் விக்கிரகம் பெருமளவு தைலத்தினால் தேய்த்து விடப்பட்டார். அதனால் அவரது திருமேனி மிகவும் பளபளப்பாக மாறியது. முதல் அபிஷேகத்திற்கு பின்னர் பஞ்சகவ்யத்தை கொண்டும் பஞ்சாமிர்தத்தை கொண்டும் அபிஷேகங்கள் நிகழ்ந்தன. அதன் பின்னர் 100 பானைகளில் கொண்டு வரப்பட்ட நெய் மற்றும் நீரை கொண்டு மகாஸ்நானம் நிகழ்த்தப்பட்டது. மகாஸ்நானம் முடிவுற்ற பின்னர் விக்கிரகம் மீண்டும் நறுமண தைலத்தினால் தேய்க்கப்பட்டு அவரது திருமேனி பளபளப்பாக்கப்பட்டது. அதன் பின்னர் இறுதி அபிஷேகமானது சங்கில் வைக்கப்பட்டிருந்த நறுமண நீரினால் நிறைவேற்றப்பட்டது. விக்கிரகத்தின் திருமேனியை தூய்மைப்படுத்திய பின்னர் அவர் புதிய ஆடைகளால் நன்றாக அலங்கரிக்கப்பட்டார். அதன் பின்னர் சந்தனம், துளசி மாலை மற்றும் இதர நறுமணமிக்க மலர் மாலைகள் விக்கிரகத்தின் உடலில் சூட்டப்பட்டன. அபிஷேக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் தூபமும் தீபமும் அவருக்கு காட்டப்பட்டு அதன் பின்னர் அனைத்து விதமான உணவும் நைவேத்தியம் செய்யப்பட்டன. தயிர், பால், பல வகையான இனிப்புகள் முதலியவை அந்த உணவில் அடங்கும். விக்கிரகத்திற்கு முதலில் பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டன. பின்னர் நறுமணமிக்க குடிநீர் புதிய பாத்திரங்களில் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் வாய் அலம்புவதற்கான நீரும் வழங்கப்பட்டது. இறுதியாக பல்வேறு வாசனை திரவியங்கள் நிறைந்த தாம்பூலமும் வழங்கப்பட்டது. தாம்பூலம் வழங்கிய பின்னர் போக ஆரதி நிகழ்த்தப்பட்டது. இறுதியில் ஒவ்வொருவரும் பல்வேறு புகழ் மாலையினை அர்ப்பணித்து விக்கிரகத்தின் முன்பு முழுமையாக விழுந்து பூரண சரணாகதியுடன் தங்களை அர்ப்பணித்தனர்.
விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறார் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் கிராம மக்கள் தங்களிடம் இருந்த அரிசி, பருப்பு, கோதுமை மாவு என அனைத்தையும் கொண்டு வந்தனர். அவர்கள் பெருமளவில் பொருட்களை கொண்டு வந்ததால் மலையின் மேற்பரப்பு முழுவதும் நிரம்பியது. கிராமத்தினர் தங்களிடமிருந்த அரிசி, பருப்பு மற்றும் மாவுகளை கொண்டு வந்த பொழுது கிராமத்தில் இருந்த குயவர்கள் எல்லாவித சமையல் பானைகளையும் கொண்டு வந்தனர். காலையிலேயே சமையல் தொடங்கியது. 10 பிராமணர்கள் தானியங்களை சமைத்தனர். 5 பிராமணர்கள் பலதரப்பட்ட காய்கறிகளையும் சூப்புகளையும் சமைத்தனர். காட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட பல வகையான கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை கொண்டு பலதரப்பட்ட காய்கறிகள் சமைக்கப்பட்டன. சிலர் பருப்பினை மசித்த வடை, ஃபடி போன்றவற்றை செய்தனர். இவ்விதமாக பிராமணர்கள் பல வகையான உணவுப் பொருட்களையும் தயாரித்தனர். 5-7 ஆட்கள் அதிகளவில் ரொட்டி தயாரித்தனர். அவை மட்டுமின்றி காய்கறிகள், சாதம், பருப்பு என அனைத்தும் போதுமான நெய்யுடன் சமைக்கப்பட்டன. புதிய துணிகளை தரையில் விரித்து அவற்றின் மேல் புரசு மர இலைகளை பரப்பி அந்த இலைகளின் மீது சமைக்கப்பட்ட சாதம் முழுவதும் குவிக்கப்பட்டது. சாத குவியலுக்கு அருகில் ரொட்டி குவியலும் இருந்தது. பலதரப்பட்ட காய்கறிகள், சூப்புக்கள் என அனைத்து பதார்த்தங்களும் வெவ்வேறு பானைகளில் அவற்றை சுற்றி வைக்கப்பட்டன. தயிர், பால், மோர், சிகரணி, பாயசம், வெண்ணெய், பாலேடு ஆகியவை காய்கறிகளை சுற்றி வைக்கப்பட்டன. இவ்விதமாக அன்னக்கூட நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. மாதவேந்திரபுரி கோஸ்வாமி தாமே அவை எல்லாவற்றையும் கோபாலருக்கு சமர்ப்பித்தார். நறுமணமிக்க குடிநீர் பல்வேறு பானைகளில் நிரப்பப்பட்டிருந்தது. வெகு நாள்களாக பசியுடன் இருந்த பகவான் ஸ்ரீ கோபாலர் அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்தையும் உண்டார். நைவேத்தியம் செய்யப்பட்ட அனைத்தையும் ஸ்ரீ கோபாலர் உண்ட போதிலும் அவரது தெய்வீக கரத்தின் ஸ்பரிசத்தினால் அவை அனைத்தும் முன்பு போலவே அப்படியே இருந்தன. எல்லா உணவும் அப்படியே இருந்த போதிலும் கோபாலர் அனைத்தையும் உண்டார் என்பதை மாதவேந்திரபுரி கோஸ்வாமி தெய்வீகமாக உணர்ந்தார். பகவத் பக்தனுக்கு எதுவும் ரகசியமாக இருப்பதில்லை. ஸ்ரீ கோபாலரின் அற்புதமான திருவிழாவும் பிரதிஷ்டையும் ஒரே நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவை அனைத்தும் நிச்சயமாக கோபாலரின் பிரபாவத்தினால் நிகழ்ந்தன. பக்தனை தவிர வேறு யாராலும் இதனை புரிந்து கொள்ள இயலாது. மாதவேந்திரபுரி கோபாலருக்கு வாய் அலம்புவதற்கான நீரினை வழங்கினார். அவர் மெல்லுவதற்கு தாம்பூலம் வழங்கினார். அதன் பின்னர் ஆரதி நிகழ்த்தப்பட்ட பொழுது எல்லா மக்களும் ஜெய ஜெய, எல்லா புகழும் கோபாலருக்கு உரித்தாகட்டும் என்று உச்சரித்தனர். பகவானின் ஓய்விற்காக ஸ்ரீ மாதவேந்திரபுரி புதிய கட்டிலை கொண்டு வந்தார். அதன் மீது ஒரு புதிய விரிப்பினை விரித்து படுக்கையினை தயார் செய்தார். அந்த படுக்கையை சுற்றி புல் தட்டிகளை கொண்டு தற்காலிக கோயில் அமைக்கப்பட்டது. இவ்வாறாக படுக்கையும் அதனை மறைப்பதற்கான தட்டிகளும் அமைக்கப்பட்டன. ஓய்வெடுப்பதற்கான படுக்கையில் பகவானை கிடத்திய பின்னர் மாதவேந்திரபுரி பிரசாதம் தயாரித்த எல்லா பிராமணர்களையும் அழைத்து உத்தரவு வழங்கினார். தற்பொழுது குழந்தைகள் முதல் வயோதிகர் வரை அனைவருக்கும் நன்றாக உணவளியுங்கள். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் பிரசாதத்தினை மதித்து ஏற்பதற்காக அமர்ந்தனர். வரிசை வரிசையாக அவர்கள் உணவருந்தினர். பிராமணர்களும் அவர் தம் மனைவியர்களும் முதலில் உணவளிக்கப்பட்டனர். கோவர்தன கிராமத்தின் மக்கள் மட்டுமின்றி மற்ற கிராமங்களிலிருந்து வந்தவர்களும் பிரசாதம் ஏற்றனர். அவர்கள் அனைவரும் கோபாலரின் தரிசனத்தை பெற்றனர். அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மாதவேந்திரபுரியின் பிரபாவத்தை கண்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். கிருஷ்ணரின் காலத்தில் நிகழ்ந்த அன்னகூட நிகழ்ச்சி தற்பொழுது ஸ்ரீ மாதவேந்திரபுரியின் கருணையினால் மீண்டும் நிகழ்வதாக அவர்கள் கண்டனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பிராமணர்களும் மாதவேந்திரபுரியினால் வைஷ்ணவர்களாக தீட்சை அளிக்கப்பட்டனர். அவர்களை மாதவேந்திரபுரி வெவ்வேறு செயல்களில் ஈடுபடுத்தினார். ஓய்விற்கு பின்னர் விக்கிரகம் பகல் பொழுதின் இறுதியில் எழுப்பப்பட வேண்டும். உடனடியாக சற்று உணவும் நீரும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும்.
பகவான் கோபாலர் கோவர்தன மலையின் உச்சியில் தோன்றியுள்ளார் என்னும் செய்தி நாடு முழுவதும் பரப்பப்பட்ட பொழுது அக்கம் பக்கத்து கிராமங்களில் இருந்த எல்லா மக்களும் விக்கிரகத்தை காண வந்தனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தினர் மாதவேந்திரபுரியிடம் அன்புடன் வேண்டி அன்னக்கூட விழாவினை நிகழ்த்தினர். இவ்வாறாக நாள்தோறும் அன்னக்கூட திருவிழா சிறிது காலத்திற்கு தொடர்ந்து நடைபெற்றது. ஸ்ரீ மாதவேந்திரபுரி பகல் முழுவதும் எதையும் உண்ணவில்லை. ஆனால் இரவில் விக்கிரகத்திற்கு ஓய்வளித்த பின்னர் கொஞ்சம் பால் பதார்த்தத்தினை ஏற்றார். மறுநாள் காலை விக்கிரக சேவை மீண்டும் தொடங்கியது. ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் எல்லாவித தானியங்களுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். தானியங்கள், நெய், தயிர், பால் என தங்களது கிராமத்தில் இருந்தவை அனைத்தையும் கிராம மக்கள் கோபால விக்கிரகத்திற்காக கொண்டு வந்தனர். மறுநாளும் ஏறக்குறைய முந்தைய நாளைப் போலவே அன்னக்கூட நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லா பிராமணர்களும் உணவு தயாரித்தனர். கோபாலரும் அவற்றினை ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ண உணர்வை நிறைவேற்றுவதற்கான மிக சிறந்த இடம் பிரஜபூமி அல்லது பிருந்தாவனமாகும். அங்குள்ள மக்கள் கிருஷ்ணர் மீது இயல்பாக அன்பு செலுத்துகின்றனர். கிருஷ்ணரும் அவர்கள் மீது இயல்பாக அன்பு செலுத்துகிறார். வெவ்வேறு கிராமங்களிலிருந்து பெரும் திரளான மக்கள் கோபாலரை தரிசிக்க வந்தனர். அவர்கள் மகா பிரசாத விருந்தினை ஏற்றனர். பகவான் கோபாலரின் அதி அற்புத ரூபத்தினை கண்டபொழுது அவர்களது அனைத்து துன்பமும் சோகமும் மறைந்தன. பிரஜபூமியை சுற்றியுள்ள கிராமத்தவர்கள் அனைவரும் கோபாலரின் வருகையை அறிந்து அவரை தரிசிப்பதற்காக வந்தனர். அவர்கள் வரிசை கிரமமாக நாள்தோறும் அன்னக்கூட விழாவினை நிகழ்த்தினர். இவ்விதமாக அக்கம் பக்கத்து கிராமத்தில் மட்டுமின்றி பிற பகுதிகளிலுள்ள மக்களும் கோபாலர் தோன்றியுள்ளதை பற்றி அறிந்து கொண்டனர். அதனால் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் பலதரப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தனர். பெரும் செல்வந்தர்களாக இருந்த மதுராவின் மக்கள் பல்வேறு பொருட்களை எடுத்து வந்து அவற்றை பக்தியுடன் விக்கிரகத்திற்கு அர்ப்பணித்தனர். தங்கம், வெள்ளி, துணிகள், வாசனை திரவியங்கள், உணவுப் பொருட்கள் என எண்ணிலடங்காத பொருட்கள் வந்து சேர்ந்தன. கோபாலருடைய கிடங்கின் கையிருப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது. ராஜவம்சத்தை சார்ந்த ஒரு செல்வந்த க்ஷத்ரியர் கோயிலை எழுப்பினார். சிலர் சமையல் பானைகளை வழங்கினர். சிலர் சுற்றுச்சுவரை எழுப்பினர். பிரஜபூமியில் வசித்து வந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பசுவை வழங்கியது. இவ்விதமாக ஆயிரக்கணக்கான பசுக்கள் கோபாலரின் சொத்தாக மாறின. காலப்போக்கில் 2 பிராமண துறவிகள் வங்காளத்திலிருந்து வந்து சேர்ந்தனர். மாதவேந்திரபுரிக்கு அவர்களை பிடித்து போக அவர்களுக்கு எல்லாவிதமான வசதிகளையும் செய்து கொடுத்து விருந்தாவனத்தில் வைத்து கொண்டார். அதன் பின்னர் அந்த இருவரும் மாதவேந்திரபுரியினால் தீட்சை அளிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தினசரி விக்கிரக சேவைக்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த சேவை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு விக்கிரக வழிபாடு பிரம்மாண்டமாக மாறியது. அதனால் மாதவேந்திரபுரி மிகவும் திருப்தியுற்றார். இவ்விதமாக விக்கிரக வழிபாடானது கோயிலில் மிக விமரிசையாக 2 ஆண்டுகளுக்கு நிகழ்ந்தது. அதன் பின்னர் ஒரு நாள் மாதவேந்திரபுரி ஒரு கனவினை கண்டார். மாதவேந்திரபுரியின் கனவில் தோன்றிய கோபாலர் கூறினார், எனது உடலின் வெப்பம் இன்னும் குறையவில்லை. மலைய நாட்டிலிருந்து சந்தனம் கொண்டு வந்து அதனை அரைத்து எனது உடல் முழுவதும் பூசி என்னை குளிர்விப்பீராக. ஜெகநாதபுரியிலிருந்து சந்தனம் கொண்டு வருவீராக. விரைந்து செல்லுங்கள். வேறு யாராலும் இதனை செய்ய இயலாது என்பதால் நீங்களே செல்ல வேண்டியது அவசியம். இக்கனவினை கண்ட பின்னர் மாதவேந்திரபுரி கோஸ்வாமி பிரேமையின் பரவசத்தினால் பெருமகிழ்ச்சி அடைந்தார். பகவானின் கட்டளையினை நிறைவேற்றும் பொருட்டு அவர் வங்காளம் நோக்கி கிழக்கே புறப்பட்டார். செல்வதற்கு முன்பாக தினசரி விக்கிரக வழிபாட்டிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாதவேந்திரபுரி செய்தார். வெவ்வேறு மக்களை பல்வேறு சேவைகளில் ஈடுபடுத்தினார். அதன் பின்னர் கோபாலரின் கட்டளையை ஏற்று வங்காளத்திற்கு புறப்பட்டார். மாதவேந்திரபுரி சாந்திபுரத்தில் இருந்த அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்திற்கு வந்த பொழுது அவரிடம் தோன்றிய பிரேமையின் பரவசத்தினை கண்டு அத்வைத ஆச்சாரியர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அத்வைத ஆச்சாரியர் மாதவேந்திரபுரியிடம் தமக்கு தீட்சை அளிக்கும்படி வேண்டினார்.
அவருக்கு தீட்சை அளித்த பின்னர் மாதவேந்திரபுரி தெற்கு நோக்கி புறப்பட்டார். ஸ்ரீ மாதவேந்திரபுரி தெற்கே சென்று ரெமுனாவில் வீற்றிருக்கும் கோபிநாதரை கண்டார். விக்கிரகத்தின் அழகை தரிசித்த மாத்திரத்தில் மாதவேந்திரபுரி முற்றிலும் மயங்கினார். கோயிலின் முற்றத்தில் மக்கள் பொதுவாக விக்கிரக தரிசனம் பெறக்கூடிய இடத்தில் மாதவேந்திரபுரி பாடி ஆடினார். அதன் பின்னர் அங்கேயே அமர்ந்த அவர் விக்கிரகத்திற்கு எத்தகைய உணவுப் பொருட்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன என்பதை ஒரு பிராமணரிடம் வினவினார். சேவைக்கான ஏற்பாடுகளின் உயர்வை பார்த்து மிக சிறந்த உணவுப் பொருட்கள் மட்டுமே அங்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன என்பதை மாதவேந்திரபுரி அனுமானத்தினால் புரிந்து கொண்டார். கோபிநாதருக்கு இங்கே எத்தகைய உணவு அர்ப்பணிக்கப்படுகிறது என்பதை பூஜாரியிடம் விசாரித்து அறிந்து கொண்டால் நம்முடைய சமையலறையிலும் சில ஏற்பாடுகளை செய்து ஸ்ரீ கோபாலருக்கும் இதுபோன்ற உணவினை அர்ப்பணிக்கலாம் என்று மாதவேந்திரபுரி எண்ணினார். இவ்விஷயம் குறித்து பிராமண பூஜாரியிடம் வினவப்பட்ட பொழுது அவர் கோபிநாத விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் உணவுப் பொருட்களை விரிவாக விளக்கினார். பிராமண பூஜாரி கூறினார், மாலை வேளையில் விக்கிரகத்திற்கு 12 மண் பானைகளில் திரட்டுப்பால் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இதன் சுவை அமிர்தம் போன்று இருப்பதால் இது அமிர்த கேலி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திரட்டுப்பால் உலகம் முழுவதும் கோபிநாதரின் கீர் என்று கொண்டாடப்படுகிறது. இது உலகின் வேறு எங்கும் நைவேத்தியம் செய்யப்படுவதில்லை. மாதவேந்திரபுரி பிராமண பூஜாரியிடம் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் விக்கிரகத்திற்கு திரட்டுப்பால் நைவேத்தியம் செய்யப்பட்டது. இதை கேட்ட மாதவேந்திரபுரி பின்வருமாறு எண்ணினார்: நான் யாச்சிக்காமலேயே சிறிதளவு கீர் எனக்கு வழங்கப்பட்டால் அதனை சுவைத்த பின்னர் அதே போன்ற பதார்த்தத்தை எனது பகவான் கோபாலருக்கும் நான் அர்ப்பணிப்பேன். திரட்டுப்பாலை சுவைக்க விரும்பியதால் மாதவேந்திரபுரி மிகவும் வெட்கமுற்று உடனடியாக பகவான் விஷ்ணுவை நினைக்க தொடங்கினார். அவர் அவ்வாறு பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருக்கையில் நைவேத்தியம் முடிவிற்று ஆரதி ஆரம்பமானது. ஆரதி முடிவுற்ற பிறகு மாதவேந்திரபுரி விக்கிரகத்தினை நமஸ்கரித்துவிட்டு கோயிலை விட்டு வெளியேறினார். அவர் யாரிடமும் வேறு எதையும் கூறவில்லை. யாஜகத்தை தவிர்க்கும் பழக்கம் கொண்ட மாதவேந்திரபுரி பௌதீக பொருட்களின் மீது முற்றிலும் பற்றற்றவராகவும் அக்கறையின்றியும் இருந்தார். யாரிடமும் எதையும் யாச்சிக்காமல் தாமாக முன்வந்து யாரேனும் ஏதேனும் உணவினை வழங்கினால் அதனை அவர் உண்பார், இல்லாவிடில் உபவாசம் இருப்பார். மாதவேந்திரபுரியை போன்ற பரமஹம்சர் பகவானின் அன்பு தொண்டில் எப்பொழுதும் திருப்தியுடன் உள்ளார். பௌதீக பசியோ தாகமோ அவரது செயல்களை தடுப்பதில்லை. விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரட்டுப்பாலை சிறிதளவு சுவைப்பதற்கு அவர் விரும்பினார். ஆயினும் விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் நடைபெற்று கொண்டிருந்த தருணத்திலேயே அதனை ருசி பார்க்க விரும்பிவிட்டோமே என்று எண்ணி அவர் தாம் அபராதம் இழைத்து விட்டதாக கருதினார். கோயிலை விட்டு சென்ற மாதவேந்திரபுரி காலியாக இருந்த கிராம சந்தையில் அமர்ந்தார். அங்கு அமர்ந்தபடி அவர் நாம உச்சாரணம் செய்ய தொடங்கினார். அச்சமயத்தில் கோயில் பூஜாரி விக்கிரகத்திற்கு ஓய்வளித்தார். தமது தினசரி கடமைகளை நிறைவு செய்த பின்னர் பூஜாரியும் உறங்க சென்றார். பூஜாரியின் கனவில் தோன்றிய கோபிநாதர் அவரிடம் பின்வருமாறு உரைத்தார்: பூஜாரியே, எழுந்து கோவில் கதவை திறப்பீராக. சந்நியாசியான மாதவேந்திரபுரிக்காக நான் ஒரு பானை திரட்டுப்பால் வைத்துள்ளேன். அந்த கீர் பானை எனது மேல் அங்கிக்கு பின்னால் உள்ளது. என்னுடைய தந்திரத்தினால் நீங்கள் அதனை காணவில்லை. மாதவேந்திரபுரி என்னும் பெயர் கொண்ட ஒரு சந்நியாசி காலியான சந்தையில் அமர்ந்துள்ளார். எனக்கு பின்னால் இருக்கும் அந்த கீர் பானையை எடுத்து சென்று அவரிடம் வழங்குவீராக. கனவிலிருந்து விழித்த பூஜாரி உடனடியாக படுக்கையிலிருந்து எழுந்தார். விக்கிரக அறைக்குள் நுழைவதற்கு முன்பாக நீராடி செல்லுதல் சிறந்தது என்று எண்ணினார். நீராடிய பின்னர் கோயிலின் கதவை திறந்தார். விக்கிரகத்தின் வழிகாட்டுதலின்படி அவருடைய மேலாடைக்கு பின்னால் ஒரு பானை கீர் இருப்பதை பூஜாரி கண்டார். அப்பானையினை எடுத்துக்கொண்டு அது இருந்த இடத்தினை தூய்மை செய்த பின்னர் அவர் கோயிலுக்கு வெளியே சென்றார். கோயிலின் கதவினை மூடிவிட்டு அவர் கீர் பானையுடன் கிராமத்திற்கு சென்றார். ஒவ்வொரு கடையிலும் மாதவேந்திரபுரியை கூவி அழைத்து தேடினார்.
கீர்பானையுடன் வந்த பூஜாரி அழைத்தார். இங்கே மாதவேந்திரபுரி என்பவர் யார்? வாருங்கள், இந்த பானையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபிநாதர் உங்களுக்காக இந்த கீர்பானையை திருடி வைத்திருந்தார். பூஜாரி தொடர்ந்தார். மாதவேந்திரபுரி என்னும் பெயர் கொண்ட சந்நியாசியே, அருள் கூர்ந்து இந்த கீர் பானையினை ஏற்று பெருமகிழ்ச்சியுடன் பிரசாதத்தினை அனுபவியுங்கள். மூவுலகிலும் நீங்களே மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி. இந்த அழைப்பினை கேட்ட மாதவேந்திரபுரி வெளியே வந்து தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதன் பின்னர் பூஜாரி அவரிடம் கீர் பானையை வழங்கி அவர் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். ஸ்ரீ மாதவேந்திரபுரியிடம் கீர்பானையின் கதையினை பூஜாரி விரிவாக விளக்கினார். அதனை கேட்டு அவர் உடனடியாக கிருஷ்ண பிரேமையின் பரவசத்தில் மூழ்கினார். பிரேமையின் அறிகுறிகள் மாதவேந்திரபுரியிடம் தோன்றியதை கண்ட மாத்திரத்தில் பூஜாரி பிரமித்து போனார். கிருஷ்ணர் ஏன் இவரிடம் இவ்வளவு வசப்பட்டுள்ளார் என்பதை பூஜாரியினால் அப்பொழுது புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணருடைய செயல் பொருத்தமானது என்பதையும் அவர் கண்டார். பூஜாரி தமது நமஸ்காரங்களை மாதவேந்திரபுரிக்கு அர்ப்பணித்துவிட்டு கோயிலுக்கு திரும்பினார். அதன் பின்னர் கிருஷ்ணரால் தமக்கு வழங்கப்பட்ட கீர் பிரசாதத்தை மாதவேந்திரபுரி பரவசத்துடன் உண்டார். அதன் பின்னர் பானையினை கழுவிய மாதவேந்திரபுரி அதனை சிறிய துண்டுகளாக உடைத்தார். அத்துண்டுகள் அனைத்தையும் தமது வெளி ஆடையில் கட்டி பாதுகாப்பாக வைத்து கொண்டார். மாதவேந்திரபுரி அந்த மண் பானையின் ஒரு துண்டினை நாள்தோறும் உண்டு வந்தார். அதனை உண்ட மாத்திரத்தில் அவர் உடனடியாக பிரேமையின் பரவசத்தில் மூழ்கி விடுவார். இவை அனைத்தும் அற்புதமான கதைகளாகும். பானையை உடைத்து அதன் துண்டுகளை தமது துணியில் கட்டிய பின்னர் மாதவேந்திரபுரி நினைக்கத் தொடங்கினார். பகவான் எனக்காக கீர் பானையினை வழங்கியுள்ளார். இது குறித்து நாளை காலையில் மக்கள் கேள்விப்படும் பொழுது இங்கே பெரும் கூட்டம் கூடிவிடும். இவ்வாறு நினைத்த ஸ்ரீ மாதவேந்திரபுரி அந்த இடத்திலிருந்தபடியே கோபிநாதரை நமஸ்கரித்துவிட்டு பொழுது விடுவதற்குள் ரெமுனாவிலிருந்து புறப்பட்டார். நடந்து மாதவேந்திரபுரி இறுதியில் நீலாச்சலத்தை ஜெகநாத்புரியை வந்தடைந்தார். அங்கே அவர் பகவான் ஜெகநாதரை பார்த்து பிரேமையில் மூழ்கினார். மாதவேந்திரபுரி பிரேமையின் பரவசத்தில் மூழ்கிய பொழுது சில நேரங்களில் நின்றார், சில நேரங்களில் நிலத்தில் விழுந்தார், சில நேரங்களில் சிரித்தார், ஆடினார், பாடினார். இவ்விதமாக அவர் ஜெகநாத விக்கிரகத்தை கண்டு தெய்வீக ஆனந்தத்தினை அனுபவித்தார். மாதவேந்திரபுரி ஜெகநாத்புரிக்கு வந்த பொழுது மக்கள் அவருடைய தெய்வீக புகழை அறிந்திருந்தனர். எனவே கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் பக்தியுடன் எல்லாவித மரியாதையும் அவருக்கு அர்ப்பணித்தனர். விரும்பாவிட்டால் கூட விதியினால் தீர்மானிக்கப்பட்டதைப் போல திருப்புகழ் ஒருவரை தேடி வரும். உண்மையில் ஒருவரின் தெய்வீக புகழ் முழு உலகமும் அறிந்ததாகும். புகழின் அச்சத்தினால் மாதவேந்திரபுரி ரெமுனாவிலிருந்து ஓடினார். ஆனால் பிரேமையினால் வரும் புகழானது பக்தனை பின்தொடர்ந்து அவனுடனே செல்லும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாகும். மக்கள் தம்மை மிக சிறந்த பக்தராக கௌரவித்த காரணத்தினால் மாதவேந்திரபுரி ஜெகநாத்புரியிலிருந்து புறப்பட விரும்பினார். இருப்பினும் அச்செயல் கோபால விக்கிரகத்திற்கு சந்தனம் சேகரிப்பதற்கு தடையாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் இருந்தது. ஸ்ரீ மாதவேந்திரபுரி பகவான் ஜெகநாதரின் சேவகர்களுக்கும் அங்கிருந்த மிகச்சிறந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கோபாலரின் தோற்றம் குறித்த கதையினை கூறினார். கோபாலர் சந்தனத்தை விரும்புகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஜெகநாதபுரியில் இருந்த அனைத்து பக்தர்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் அதனை சேகரிப்பதற்கான முயற்சியில் இறங்கினார். அரசாங்க அலுவலர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தனரோ அவர்கள் அந்த அலுவலர்களை சந்தித்து கற்பூரத்தையும் சந்தனத்தையும் யாசித்தனர். இவ்வாறு அவை சேகரிக்கப்பட்டன. சந்தனத்தை எடுத்து செல்வதற்காக ஒரு பிராமணரும் ஒரு சேவகரும் மாதவேந்திரபுரிக்கு வழங்கப்பட்டனர். பயண செலவிற்கு தேவையானதும் அவருக்கு வழங்கப்பட்டது. வழியில் சுங்க வரி வசூலிப்பவர்களை கடந்து செல்வதற்காக மாதவேந்திரபுரியிடம் அரசாங்க அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டன.
அவை அவரது கரத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இவ்விதமாக மாதவேந்திரபுரி சந்தனக்கட்டைகளை சுமந்து கொண்டு பிருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார். சில நாள்களுக்கு பின்னர் அவர் மீண்டும் ரமுனா கிராமத்தையும் கோபிநாதரின் கோயிலையும் அடைந்தார். மாதவேந்திரபுரி கோபிநாதரின் கோயிலை அடைந்த பொழுது பகவானின் தாமரை திருவடிகளில் பல முறை விழுந்து நமஸ்கரித்தார். பிரேமையின் பரவசத்தினால் அவர் தடையின்றி ஆடி பாடத் தொடங்கினார். கோபிநாதரின் பூஜாரி மாதவேந்திரபுரியை மீண்டும் கண்டபொழுது அவர் அவருக்கு சகல மரியாதையையும் வழங்கினார். கீர் பிரசாதத்தினை மீண்டும் அவருக்கு வழங்கி அவரை உண்ண செய்தார். அந்த இரவில் மாதவேந்திரபுரி கோயிலில் ஓய்வெடுத்தார். ஆனால் இரவின் இறுதியில் அவர் மற்றொரு கனவை கண்டார். மாதவேந்திரபுரியின் கனவில் தோன்றிய கோபாலர் கூறினார், மாதவேந்திரபுரியே, எல்லா சந்தனத்தையும் கற்பூரத்தையும் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். தற்பொழுது எல்லா சந்தனத்தையும் கற்பூரத்துடன் ஒன்று சேர்த்து அரைத்து அந்த குழம்பினை அது தீரும் வரை கோபிநாதரின் உடலில் தினமும் பூசுவீராக. எனது மேனிக்கும் கோபிநாதரின் மேனிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒருவரே. எனவே நீங்கள் கோபிநாதரின் உடலில் சந்தனத்தினை பூசினால் அது இயற்கையாகவே எனது உடலிலும் பூசப்பட்டுவிடும். அதன் மூலம் எனது உடல் வெப்பம் குறைந்துவிடும். என்னுடைய கட்டளையின்படி செயல்படுவதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. என் மீது நம்பிக்கை வைத்து தேவையானவற்றை செய்வீராக. இவ்வாறு அறிவுறுத்திய பின்னர் கோபாலர் மறைந்தார். மாதவேந்திரபுரி விழித்து கொண்டார். உடனடியாக அவர் கோபிநாதரின் அனைத்து சேவகர்களுக்கும் அழைப்பு விடுத்து வர செய்தார். மாதவேந்திரபுரி கூறினார், பிருந்தாவனத்திலுள்ள கோபாலருக்கு நான் கொண்டு வந்த இந்த கற்பூரத்தையும் சந்தனத்தையும் கோபிநாதரின் திருமேனியில் பூசுவீராக. இதனை தினமும் தவறாமல் செய்யுங்கள். கோபிநாதரின் திருமேனியில் சந்தனம் பூசப்பட்டால் கோபாலர் குளிர்ச்சி அடைவார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் முற்றிலும் சுதந்திரமானவர். அவரது கட்டளை சர்வ சக்தி கொண்டது. எல்லா சந்தனமும் கோடையில் கோபிநாதரின் திருமேனியில் பூசுவதற்கு உபயோகிக்கப்படும் என்பதை கேட்டு கோபிநாதரின் சேவகர்கள் அனைவரும் மிகவும் ஆனந்தமடைந்தனர். மாதவேந்திரபுரி கூறினார், இந்த 2 உதவியாளர்களும் தொடர்ந்து சந்தனத்தினை அரைப்பர். இவர்களுக்கு உதவ நீங்கள் மேலும் இருவரை ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுக்கு வேண்டிய சம்பளத் தொகையினை நான் வழங்குகிறேன். இவ்விதமாக கோபிநாதருக்கு தினமும் சந்தனம் அரைத்து கொடுக்கப்பட்டது. கோபிநாதரின் சேவகர்கள் இதனால் மிகவும் ஆனந்தமடைந்தனர். இவ்விதமாக மொத்த கையிருப்பும் தீரும் வரை கோபிநாதரின் உடலில் சந்தனம் பூசப்பட்டது. மாதவேந்திரபுரி அச்சமயம் வரை அங்கேயே தங்கியிருந்தார். கோடை காலத்தின் இறுதியில் மாதவேந்திரபுரி ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். அங்கே அவர் பேரானந்தத்துடன் சாதுர்மாச காலம் முழுவதும் தங்கியிருந்தார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமே தனிப்பட்ட முறையில் மாதவேந்திரபுரியின் அமிர்த குணங்களை புகழ்ந்தார். அவை அனைத்தையும் பக்தர்களுக்கு எடுத்துரைக்கையில் அவரும் அதனை தனிப்பட்ட முறையில் சுவைத்தார். மாதவேந்திரபுரியை போன்று அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் இவ்வுலகில் வேறு எவரேனும் உளரோ என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்படி பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவிடம் கோரினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், மாதவேந்திரபுரி மிக மிக அதிர்ஷ்டசாலியாக இருந்தார். கிருஷ்ணரே நேரில் பால் வழங்குவதன் போர்வையில் அவருக்கு முன்பாக தோன்றினார். மேலும் அவரது கனவில் பகவான் மும்முறை அவருக்கு கட்டளையிட்டார். மாதவேந்திரபுரியின் பிரேமையினால் வசப்பட்ட பகவான் கிருஷ்ணர் கோபால விக்கிரகமாக தோன்றினார். அவரது சேவையை ஏற்று கோபாலர் முழு உலகத்தையும் விடுவித்தார். மாதவேந்திரபுரிக்காக பகவான் கோபிநாதர் கீர்பானையினை திருடினார். இவ்வாறாக க்ஷீரச்சோரா, கீர் திருடியவர் என்று கோபிநாதர் பிரபலமடைந்தார். மாதவேந்திரபுரி கோபிநாதரின் உடல் முழுவதும் சந்தனம் பூசி பிரேமையில் மூழ்கியவராக இருந்தார்.
முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்திய பகுதிகளில் சந்தனத்துடனும் கற்பூரத்துடனும் பயணம் செய்வது மிகவும் அசௌகரியமானது. இதனால் மாதவேந்திரபுரிக்கு பிரச்சனைகள் நேர்ந்திருக்கலாம். இது கோபாலருக்கு தெரிய வந்தது. மிகவும் கருணை வாய்ந்த பகவான் தமது பக்தர்களிடம் பற்றுதல் கொண்டிருப்பதால் கோபிநாதர் சந்தனத்தினால் பூசப்பட்ட பொழுது மாதவேந்திரபுரியின் முயற்சியானது வெற்றி பெற்றது. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவிடம் தொடர்ந்தார். மாதவேந்திரபுரியின் தீவிரமான பிரேமையின் தரத்தினை ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். அவருடைய அன்பான செயல்கள் அனைத்தும் அசாதாரணமானவை. உண்மையில் அவற்றை கேட்பதால் ஒருவன் திகைப்படைகிறான். ஸ்ரீ மாதவேந்திரபுரி தனிமையில் வசிப்பது வழக்கம். அவர் முற்றும் துறந்தவராக எப்பொழுதும் மிகவும் அமைதியாக வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு பௌதீக விஷயத்திலும் ஆர்வமின்றி இருந்தார். மேலும் பௌதீக விஷயங்களை பேசிவிடுவோமோ என்ற அச்சத்தில் அவர் எப்பொழுதும் சங்கமின்றி வாழ்ந்தார். கோபாலரின் அமிர்த கட்டளையை பெற்ற இந்த மிக சிறந்த தெய்வீக நபர் சந்தனத்தினை யாசித்து சேகரிப்பதற்காக பல்லாயிரம் மைல் பயணம் செய்தார். மாதவேந்திரபுரி பசியுடன் இருந்தால் கூட அவர் உணவினை யாசிக்க மாட்டார். இந்த துறவி சந்தனத்தின் சுமையினை ஸ்ரீ கோபாலரின் திருப்திக்காக சுமந்து வந்தார். தம்முடைய சொந்த வசதிகளை பொருட்படுத்தாமல் மாதவேந்திரபுரி ஒரு மவுண்ட் சுமார் 37 கிலோ சந்தனத்தையும் 20 தோலா சுமார் 1/4 கிலோ கற்பூரத்தையும் கோபாலரின் திருமேனியில் பூசுவதற்காக எடுத்து சென்றார். இந்த தெய்வீக ஆனந்தம் அவருக்கு போதுமானதாக இருந்தது. ஒரிசாவிற்கு அப்பால் சந்தன மரத்தினை கொண்டு செல்வதற்கு தடை இருந்த காரணத்தினால் சுங்க அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். ஆனால் மாதவேந்திரபுரி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி கடிதங்களை அவர்களிடம் காட்டி சிரமங்களில் இருந்து தப்பினார். பிருந்தாவனத்திற்கான நீண்ட பயணம் முஸ்லிம்களால் ஆளப்பட்ட பிரதேசங்களாலும் எண்ணற்ற காவலாளிகளாலும் நிரம்பியிருந்தது. இருப்பினும் மாதவேந்திரபுரி அவற்றினால் சற்றும் கவலை கொள்ளவில்லை. மாதவேந்திரபுரியிடம் ஒரு காசு கூட இல்லை என்ற போதிலும் அவர் சுங்க அலுவலர்களை கடந்து செல்வதில் அச்சம் கொள்ளவில்லை. சந்தன மர சுமையினை கோபாலருக்காக விருந்தாவனத்திற்கு தூக்கி செல்வது மட்டுமே அவரது ஆனந்தமாக இருந்தது. இஃது ஆழமான பிரேமையின் இயல்பான விளைவாகும். பக்தன் தனிப்பட்ட சிரமங்களையும் தடைகளையும் யோசிப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்புகிறான். மாதவேந்திரபுரியின் தீவிர கிருஷ்ண பிரேமையை மக்களிடம் வெளிக்காட்டுவதற்காக ஸ்ரீ கோபாலர் விரும்பியதால் அவரை நீலாச்சலம் சென்று சந்தனத்தையும் கற்பூரத்தையும் கொண்டு வரும்படி கூறினார். பெரும் சிரமத்துடனும் கடின உழைப்புடனும் மாதவேந்திரபுரி சந்தன சுமையினை ரமுனாவிற்கு எடுத்து வந்தார். இருப்பினும் அவர் பெரும் ஆனந்தத்தில் இருந்தார். எந்த சிரமத்தையும் அவர் கணக்கிடவில்லை. மாதவேந்திரபுரியின் தீவிர பிரேமையை சோதிப்பதற்காக பரமபுருஷ பகவான் கோபாலர் நீலாச்சலத்திலிருந்து சந்தனம் கொண்டு வரும்படி அவருக்கு கட்டளையிட்டார். அந்த சோதனையில் மாதவேந்திரபுரி தேர்ச்சி பெற்ற பொழுது பகவான் அவர் மீது மிகவும் கருணை கொண்டவரானார். பக்தனுக்கு பிரியமான ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இடையிலான அன்பு தொண்டில் வெளிப்படுத்தப்படும் இத்தகு நடத்தைகள் தெய்வீகமானவை. சாதாரண மனிதர்களால் இவற்றை புரிந்து கொள்ள இயலாது. அவர்களிடம் இதற்கான தகுதி இல்லை. இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மாதவேந்திரபுரியின் பிரபலமான ஸ்லோகத்தை படித்தார். நிலாவை போன்ற அந்த ஸ்லோகம் தனது ஒளியினை உலகம் முழுவதும் பரப்பியுள்ளது. எவ்வாறு மலைய சந்தனத்தின் வாசம் தொடர்ந்து தேய்ப்பதால் அதிகரிக்கின்றதோ அவ்வாறே இந்த ஸ்லோகத்தினை நினைத்து பார்த்தால் இதன் முக்கியத்துவத்தை குறித்த அறிவும் அதிகரிக்கின்றது. மதிக்கத்தக்க இரத்தினங்களின் மத்தியில் எவ்வாறு கௌஸ்துபமணி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறதோ அவ்வாறே பக்தி ரசத்தினை விவரிக்கும் கவிதைகளில் இந்த ஸ்லோகம் மிக சிறந்த கவிதையாக கருதப்படுகிறது. உண்மையில் இந்த ஸ்லோகம் சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதாராணியால் பேசப்பட்டதாகும். அவளது கருணையினால் மட்டுமே இவ்வார்த்தைகள் மாதவேந்திரபுரியின் மூலமாக வெளிப்பட்டன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மட்டுமே இந்த ஸ்லோகத்தின் கவித்துவத்தை சுவைத்துள்ளார்.
எந்த ஒரு நான்காவது மனிதனாலும் இதனை புரிந்து கொள்ள இயலாது. மாதவேந்திர புரி தமது பௌதீக வாழ்வின் இறுதி காலத்தில் இந்த ஸ்லோகத்தினை மீண்டும் மீண்டும் உரைத்தார். இதனை உரைத்தபடியே அவர் தமது வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தினை அடைந்தார். அயி தீன தயார்திரநாதா, ஹே மதுராநாதா, கதாவலோக்யசே ஹிருதயம் த்வத் அலோக காதரம் தைத்த பிராமியதி கிம் கரோம்யகம். எம்பெருமானே, அதீத கருணை வாய்ந்த எஜமானரே, மதுராவின் நாதரே, நான் எப்பொழுது தங்களை மீண்டும் காண்பேன்? தங்களை காணாததால் எனது சஞ்சலமான இதயம் ஸ்திரமற்றதாகிவிட்டது. பேரன்பிற்குரியவரே, என்ன செய்வேன் யான்? இந்த ஸ்லோகத்தை படித்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக மூர்ச்சையற்று நிலத்தில் விழுந்தார். பிரேமையில் மூழ்கிய அவர் சுய கட்டுப்பாட்டினை இழந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரவச அன்பினால் நிலத்தில் விழுந்த பொழுது நித்யானந்த பிரபு உடனடியாக அவரை தமது மடியில் கிடத்தினார். கண்ணீர் மல்க சைதன்ய மகாபிரபு மீண்டும் எழுந்து கொண்டார். மகாபிரபு பரவச உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியபடி பேரொலியை எழுப்பியவாறு அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார். சில நேரங்களில் அவர் சிரித்தார், சில நேரங்களில் அழுதார், சில நேரங்களில் பாடி ஆடினார். சைதன்ய மகாபிரபுவினால் முழு ஸ்லோகத்தையும் உச்சரிக்க இயலவில்லை. ஐயி தீனா, ஐயி தீனா என்று மட்டும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். அவரால் பேச இயலவில்லை. அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. உடல் நடுக்கம், வியர்த்தல், ஆனந்த கண்ணீர், ஸ்தம்பித்தல், மேனி நிறம் வெளுத்தல், விரக்தி, வருத்தம், நினைவிழத்தல், கர்வம், மகிழ்ச்சி, பணிவு ஆகியவை அனைத்தும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உடலில் காணப்பட்டன. பிரேமையின் கதவினை இந்த ஸ்லோகம் திறக்க கோபிநாதரின் சேவகர்கள் அனைவரும் சைதன்ய மகாபிரபுவின் பிரேம நடனத்தினை கண்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சுற்றி பெரும் கூட்டம் கூடிய பொழுது அவர் வெளிப்புற உணர்விற்கு திரும்பினார். அச்சமயத்தில் விக்கிரகத்திற்கான நைவேத்தியம் முடிந்து முழக்கத்துடன் ஆரதி நடைபெற்றது. விக்கிரகங்களுக்கு ஓய்வளித்த பின்னர் கோயிலிலிருந்து வெளிவந்த பூஜாரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் 12 கீர் பானைகளையும் முழுமையாக அர்ப்பணித்தார். கோபிநாதரால் மீதம் வைக்கப்பட்ட கீர்பானைகள் அனைத்தும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்பாக வைக்கப்பட்ட பொழுது அவர் பேரானந்தம் அடைந்தார். இதர பக்தர்களும் ஏற்க வேண்டும் என்பதற்காக அவர் அவற்றில் 5 மட்டும் ஏற்றுக்கொண்டார். மீதமிருந்த 7 பானைகள் பூஜாரிகளுக்கு வழங்கப்பட்டன. பின்னர் மகாபிரபு ஏற்றுக்கொண்ட அந்த 5 கீர்பானைகளை 5 பக்தர்களும் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் அந்த பிரசாதத்தினை ஏற்றனர். கோபிநாத விக்கிரகத்தின் உருவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஏற்கனவே கீரினை சுவைத்து உண்டு விட்டார். இருப்பினும் பக்தி தொண்டினை வெளிப்படுத்தும் பொருட்டு அவர் ஒரு பக்தனாக மீண்டும் அந்த கீரினை உண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த இரவினை சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டபடி கோயிலில் கழித்தார். காலையில் மங்கள ஆரதியை பார்த்துவிட்டு புறப்பட்டார். இவ்வாறாக கோபாலர், கோபிநாதர் மற்றும் மாதவேந்திரபுரியின் தெய்வீக குணங்களை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது சொந்த திருவாயினால் சுவைத்தார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களிடம் கொண்டிருந்த தெய்வீக பெருமையையும் பிரேமையின் அதி உன்னத எல்லையையும் விவரித்துள்ளேன். இந்த வர்ணனையினை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கேட்பவன் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் பிரேமை என்னும் பொக்கிஷத்தை அடைகிறான். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். ஸ்ரீ மாதவேந்திரபுரியின் பக்தி தொண்டினை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்தியலீலை 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன.